நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தேர்தல் வாக்குறுதியில் தானே நீங்கள் கூப்பன் கொடுத்தீங்க. தேர்தல் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு வந்து 8000 ரூபா கூப்பன். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி கூப்பன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தயவு செய்து பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறவங்க கொஞ்சமாவது சிந்திங்க. இனிமே ஸ்டாலின் தொடரணுமா, ஸ்டாலின் தொடரணுமா, திமுக ஆட்சி வரணுமா? அதுக்குள்ளே பார்த்தீங்களா ஒரு உதாரணம், திராவிட மாடல் ஆட்சிக்கு கல்லூரி மாணவி வெட்டப்பட்டுள்ளார். அவர்கள் கொடுத்த கூப்பனால் ஒரு மாணவி தூக்கிட்டு தற்கொலை. இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே. இது கரும்புலியின் கர்ஜனை, உண்மையை உறக்கச் சொல்லும் குரல். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே கல்லூரி மாணவி வந்து 3 கஞ்சா போதையாசாமிகள் வந்து வெட்டியிருக்காங்க. இப்போ வந்து அந்த மாணவி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் டேட் ஆரம்பித்ததுலேருந்து தமிழ்நாட்டில் எங்கடா இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றங்கள், திருட்டு, கொலை, கொள்ளைகள்லாம் நியூஸில் கொஞ்ச நாள் தென்படாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்குறது ஒன்றும் புரியலை. இந்த லட்சணத்தில் தான் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்கிறீங்க. எதுக்கு மறுபடியும் 5 வருஷத்தில் இன்னும் இது மாதிரி பல குற்றங்கள் நடக்கிறதுக்கு? கேவலமாக இருக்குது. என்ன தான் சொல்கிறதுனே தெரில. எங்கே பார்த்தாலும் கஞ்சா புழக்கம். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கல்லூரி மாணவியை போய் தேடி போய் கஞ்சா அடித்தவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டு அந்த பெண்ணை வந்து வெட்டுற நிலைமைக்கு, வெட்டி உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. இதுக்கு முன்னாடி ரோட்டில் போன பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்னொரு 5 வருஷம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருவில் இருக்கிற குழந்தை வந்து பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு காரணம் முழுக்க நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. இப்போவே இவ்வளோ கஞ்சா போதை தமிழகத்தில் வந்து தலைவர் சார் 10வது படிக்கிற பையன், 6வது 7வது படிக்கிற பையன் வந்து அவன் கையில் கஞ்சா கிடைக்குது. இதை விட ஒரு கேவலமான தமிழ்நாட்டை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. எல்லாருமே தயவு செய்து பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறவங்க கொஞ்சமாவது சிந்திங்க. இனிமே ஸ்டாலின் தொடரணுமா, ஸ்டாலின் தொடரணுமா, திமுக ஆட்சி வரணுமா? இவ்வளோ நாள் இருந்துச்சு. இந்த லட்சணத்தில் 8000 ரூபா கூப்பன் வேற, எல்லா ஊருக்கும் கூப்பன் கொடுக்குறாங்க. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். தேர்தல் வாக்குறுதியில் தானே நீங்கள் கூப்பன் கொடுத்தீங்க. தேர்தல் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு வந்து 8000 ரூபா கூப்பன். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி கூப்பன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அதனால ஒரு உயிர் போயிடுச்சு. ஓட்டுக்கு காசு கொடுக்குற 8000 ரூபா கூப்பன் கொடுத்த அந்த திமுக நிர்வாகியோ, ஸ்டாலினோ, உதயநிதியோ அவங்கெல்லாம் போய் தூக்கில் நிற்கலை. நீ போய் ஏமா தூக்கில் நின்ற? இந்த கேவலமான ஒரு இது எதுக்கு? 8000 ரூபா அவன்கிட்ட போய் கை நீட்டிருக்க. உன் வாழ்க்கைக்கு அந்த 8000 ரூபா போதுமா? இன்றைக்கி உன் உயிர் போயிடுச்சு. அதான் தமிழ்நாட்டு மக்கள் திருந்தணும் கொஞ்சமாவது. இலவசத்துக்கு கையேந்தினீங்கன்னா இந்த மாதிரி நிலைமை தான் நடக்கும். அவன் 8000 ரூபாய் வச்சு நீங்கள் உயிர் வாழ போகிறீங்களா? வாழ்நாள் முழுக்க வாழ போகிறீங்களா? அந்த கூப்பனுக்காக போய் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இவ்வளோ ரோசை இருக்குல்ல, அவன் உங்களை ஆபாசமாக திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளோ ரோசை வந்து நீங்கள் போய் தூக்க மாட்டி நின்றுக்கிறீங்கல்ல. அப்போ அவன் வந்து உங்களை கேவலமாக நினச்சி ஒரு இலவசத்தை கொடுக்குறான்ல, அப்போ உங்களுக்கு அவன் கையேந்துறீங்கல்ல அவன்கிட்ட போய், அப்போ உங்களுக்கு ரோசம் எதுவுமே இல்லையா? ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு தான் கேட்குறேன். உங்களுக்கு ரோசம் இல்லையா? அவன்கிட்ட போய் கையேந்துறீங்க. அவன் என்ன அர்த்தத்தில் கொடுக்குறான்? உனக்கு இலவசம் கொடுத்தான்னா நான் ஓட்டு வாங்கிட்டு நான் என்னோட அரசியலை நான் பண்ணுவேன். அந்த 8000 ரூபா தான் உன்னோட உயிருக்கு வந்து மதிப்பா? 8000 ரூபாயும் அண்டா குண்டாவும் 1000 ரூபா 500 ரூபாயும் அதான் உயிருக்கு மதிப்பா? ஸ்டாலின் அரசுக்கு மட்டும் கேட்கல, ஒட்டுமொத்த இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுக்குற, இலவசத்தை அறிவிக்கிற எல்லா தற்கொலைகளுக்கும் தான் கேட்குறேன். ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், டிவி கொடுக்குறேன், தாய்மாமன் சீர் கொடுக்குறேன், தங்க மோதிரம் கொடுக்குறேன், இதெல்லாம் கொடுத்து இந்த எங்கள் பொம்பளையோட தாலி அறுக்கிறதுக்கு தான் கொடுக்குறேன். நீ தாலி எடுத்து தான் போயிடுச்சு. இந்த எந்த கட்சிக்காரனும் குறை சொல்லி தப்பே கிடையாது. தமிழக மக்கள் நீங்கள் தான் குறை. எதுக்கு போய் அவன்கிட்ட கை நீட்டுறீங்க? அவன் கொடுக்குற 8000த்தையும் தட்டு, டம்ளரு இதெல்லாம் வாங்கி நீங்கள் வாழ்க்கை நடத்த போகிறீங்களா? ஒரு ஓட்டு, உங்களோட 5 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்கிற அரசியல் வந்து அந்த தட்டு, டம்ளரு, மோதிரத்தில் தான் அடங்குதா? மீதமுள்ள 5 வருஷம் நீங்கள் அவனுக்கு எல்லாத்தையும் வரியாக செலுத்தணுமே. உழைப்பை வேர்வையாக செஞ்சு ரத்தமாக சொட்டு அவனுக்கு வரி செலுத்தணுமே. டிஎம்கேல இருக்கிறவங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவன், டிவிகேல இருக்கிறவன் எல்லா கட்சிக்காரன் தான் சொல்கிறேன். நீ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி திருட்டு திராவிட பயிர்களுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே தெரிஞ்சுன்னா நாளைக்கு உன் வீட்லேயும் அது நடக்கும். இன்னைக்கு உன் பக்கத்து வீட்டில் நடக்குதுல்ல, நாளைக்கு உன் வீட்லேயும் நடக்கும். அப்போ தான் நீ யோசிக்க போறியா இவங்களுக்கு ஏன் இவ்வளோ நாள் ஓட்டு போட்டான் அப்படின்னு? பரம்பரை டிஎம்கே, பரம்பரை ஏடிஎம்கே இப்படிலாம் நீங்கள் வந்து இழுத்து வச்சிருந்தாங்கன்னா உங்களால் இப்போ அப்பாவி பொண்ணுங்க செத்து போய்கிட்டு இருக்காங்க. முட்டு கொடுத்துக்கிறீங்களே எல்லா கட்சிக்கு, திராவிட கட்சிக்கு முட்டு கொடுக்குறீங்களே, உங்களால தான் இந்த தலைமுறையில் இருக்கிற அப்பா எந்த ஒரு தப்பும் பண்ணாத வீட்டுக்குள்ளே படிச்சுக்கிட்டு இருந்த போய் கொள்றான், வெட்டுறான். இன்னும் 10 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்களா ஒரு உதாரணம், திராவிட மாடல் ஆட்சிக்கு கல்லூரி மாணவி வெட்டப்பட்டுள்ளார். அவர்கள் கொடுத்த கூப்பனால் ஒரு மாணவி தூக்கிட்டு தற்கொலை.
இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே மறுபடியும் ஸ்டாலின் கையில் 5 வருஷம் ஆட்சியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு சுடுகாடு தான். தமிழ்நாடு சுடுகாடு தான் ஆயிரும். தயவு செய்து சிந்திங்க.